வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு தமிழ் காமராஜன் அவர்கள். வணக்கங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்பதே மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்னைக்கு ஓட்டு போட்ட கையோட வந்து சொல்றாரு. மக்களை ரொம்ப ஒரு திசை திருப்புற தவறாக வழிநடத்தக்கூடிய வேலையில இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எழுப்பி இருக்கு, உருவாக்கி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் பொது இதில் வந்து ஊடகங்களில் தோன்றி உங்களுக்கு அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொன்னார். அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? ஆனால் 2 மூத்த தேர்தல் ஆணையர்கள் இதில் வந்து தேர்தல் ஆணையம் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது தவறுன்னு சொன்னாங்க. இன்று வந்து ஒரு 102 பேர் கையெழுத்திட்டு இருக்கிற ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக பணியாற்றி இந்திய ஆட்சி பணித்துறையில் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் வந்து ஒரு கூட்டறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கிறது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இந்த 2024 எலெக்ஷன் பற்றி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் 102 பேர் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. இவிஎம், அதாவது இவிஎம் மிஷின் பயன்படுத்துறதுலையும் வாக்குப்பதிவு அந்த வாக்குப்பதிவு முறைகளில் வந்து அவங்க மீது பலத்த சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 2வது வந்து அவங்க வந்து விவரங்களை வெளியிடாமல் இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவதில் இவ்வளவு தயக்கம் காட்டுவது இன்னும் மோசமான நிலைமையை உருவாக்குகிறது. 3வது வந்து வெறுப்பு பேச்சுக்களின் மீது, அதாவது எதிர்கட்சிகளின் மீதும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மீதும் சிறுபான்மை மக்களின் மீதும் மிக மோசமான அடிப்படையே இல்லாத அவதூறான பேச்சுக்களை வந்து பெரும் தலைவர்கள் மோடியும் மற்றவர்களும் பேசிய பொழுது அதன் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்கு தேர்தல் ஆணையம். இதெல்லாம் எங்களுக்கு வந்து பெருத்த கவலையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் பணியாற்றி 102 பேர் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. இது ஏதோ எளிய மக்கள், இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க, வேறொருத்தர் சொல்கிறாரு, அவர் வந்து புரிஞ்சிக்காமல் சொல்கிறாரு, அறிவு இல்லாமல் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தேர்தல் பணிகளில் நீண்ட காலமாக பணியாற்றின அதிகாரிகள் வந்து இதை சொல்கிறாங்களே, தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்களே, நீதித்துறையும் வந்து இந்த துறைகளும் இவ்வளவு மோசமாக நடந்துக்குதுன்னு ஒரு இது வந்து நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இல்லை, அந்த அதிகாரிகளும் பிரசிடென்ட்டுக்கு தான் கடிதம் எழுதுறாங்க. பிரசிடென்ட்டும் அவர்கள் நியமித்த ஒரு ஆள் தான். இப்போ பிரசிடென்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, அங்கே இந்த அமைப்புகளுக்கு இவர்களுடைய கேள்விகளுக்கு நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில் வேற என்ன வழி இருக்கு? இல்லை, இது வந்து இந்த கடிதம் எதை உணர்த்துகிறதுனா, இப்போ பிரசிடென்ட்டுக்கு எழுதுறதுனால இதுக்கு தீர்வுகள் கிடைச்சிருமா இல்லையாங்கிறதல்ல பிரச்சனை. எவ்வளவு தீவிரமான நிலைமை நாட்டில் நிலவுகிறது அப்படிங்கிற விழிப்புணர்வை பொதுமக்கள் பெற வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு தேர்தலை இப்படி ஒரு தேர்தலுக்கு தயாரிப்பு செய்வதற்காகவே இடியையும் சிபிஐயும் பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் மேலே பல வழக்குகள் போட்டு, இதெல்லாம் நம்ம பல காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? அவங்கள சிறையில் அடைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லா நிலைமையும் சரியா இருக்கா, நம்ம இப்போ தேர்தல் நடத்தலாமா, இது நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தேர்தலை தான் தொடங்கினாங்க. ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அப்படி வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தேர்தல் தான். அப்படி ஒரு தேர்தல் வந்து நடத்துறதுன்னு முடிவு பண்ண பிறகு கூட அவங்களால இந்த தேர்தலில் என்ன பண்ண முடியலன்னு சொன்னால், தங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை, இவங்க சொல்லுவாங்கல்ல மோடி அலை அப்படின்னு ஒன்று, இப்போ மோடி அலையே உருவாக்க முடியல. ஒவ்வொரு முதல் கட்ட வாக்குப்பதிவில் தான் சரி, தென்னிந்திய மாநிலங்களில் இந்த தேர்தல் நடக்குது, அதனால் மோடி பேசுகிறத ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, வட இந்திய மாநிலங்களில் நாங்கள் வெற்றி பெற்றுவோம், அதனால் தென்னிந்திய மாநில மக்களாக நீங்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. சரி, 2வது கட்ட வாக்குப்பதிவு 3வது கட்ட வாக்குப்பதிவில் போய் வட இந்திய மாநில மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, தென்னிந்திய மாநிலத்தில் எங்களுக்கு இப்போ கூடுதலாக சீட்டு கிடைக்க போகுது, அதனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 4வது கட்ட தேர்தல் 5வது கட்ட தேர்தல் எல்லாம் என்ன ஆயிட்டதுன்னா வந்து, இங்கே பாருங்கள், ஒரு வலிமையான கவர்மெண்ட் வேணும்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்க வந்தாங்கன்னா 4 பிரதமர் 5 பிரதமர் இருப்பாங்க, ஒரு வலிமையான அரசாங்கம் வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அந்த அரசாங்கம் வந்து நிலையற்ற அரசாங்கமாக இருக்கும், அவங்க வந்து இதை செய்வாங்க அதை செய்வாங்க, அவங்க வந்து இந்த ஆடு மாடுகளை வந்து ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க, வீடை பிடுங்கிக்கிட்டு போயிடுவாங்க, தாலி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு பிரதம மந்திரி, இன்னும் அவர் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி தான், அவர் தேர்தலை சந்தித்து கொண்டு அவர் அப்படி பேசுகிறார். அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல தேர்தல் ஆணையம், இருக்கட்டும். ஆனால் இப்படியெல்லாம் பேசியும் கூட, இவ்வளவு பதட்டத்துடன் பேசியும் கூட அவர்கள்
அவர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இதெல்லாம் மீறி போய் பேசுறாரு. இன்னும் மோசமா வந்து இந்த தென்னிந்திய ஏன் ராமேஸ்வரத்தில் போட்டியிடலை அப்படின்னு சொன்னால், அது ராமநாதபுரத்தில் போட்டியிடலைன்னா அது ராவணர்களுடைய தீயவர்களுடைய பூமி ஆயிட்டுதுங்கிறாரு. ஒரிசாவுக்கு போய் வந்து ஜெகநாதர் கோயில் சாவியை திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் விகே பாண்டியன் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் விகே பாண்டியன் மேலே அப்படியான நேராக பேச பழகுங்க. விகே பாண்டியன் பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை திருடி கொண்டு போய் விட்டார்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இல்லையா? ஏன் தமிழர்கள் மீது இவ்வளோ அபாண்டமான பழி போடுறீங்க? இல்லை, இது வந்து ஒரு பொய். முதல்ல விகே பாண்டியன் அங்கே போயிருக்காரு, அந்த கோயில் சாவிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் அந்த ஊருக்கு போய் ஒரிசாக்காரராகவே மாறிட்டாரு. அவர் முகத்தை பார்த்தாவே தமிழர்னு தெரியல, ஒரிசாக்காரர் மாதிரி தெரிகிறாரு. அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து பொய்யும் பழியும் சுமத்திக்கிட்டு பிஜு ஜனதா தளம் உங்கள் கூட்டணியில் சேர்க்கறதுக்கு இந்த தேர்தல் வந்து தொடங்குவதற்கு முன் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போது கூட அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க பிஜு ஜனதா தளத்து கூட. அவங்க மேலே இப்படி ஒரு இப்போ வந்து அபாண்டமான, அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள் அல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மண்ணின் மைந்தர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பிஜு ஜனதா தளம். அந்த கட்சி மேலே இப்படி அபாண்டமாக குற்றச்சாட்டு வச்சு ஒரிசாவில் ஜெயிக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேச்சுக்கள் வந்து பாரதிய ஜனதா உருவாக்கக்கூடிய அரசியல் பேச்சுக்கள் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப மோசமான வெறுப்பு பேச்சுக்களாகவும் ரொம்ப மோசமான தன்மையில பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போவதாகவும் சிறு பிள்ளைகள் கூட நம்பாததாகவும், இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் சங்க பரிவாரத்தை சேர்ந்தவர்களும் கூட நம்ப முடியாத அப்பத்தமான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை வைத்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. இதனால எந்த மோடி அலையும் உருவாகலை, உருவானதெல்லாம் மோடி அயற்சி தான். இது வந்து இப்போ வந்து 6வது கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. இந்த வாக்குக்கட்ட பதிவு நடக்கும் பொழுது இன்னும் வந்து மோசமாக பின்னடைஞ்சு தான் போயிருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த விதத்திலையும் வந்து வெற்றி அடையலை. ஆனால் இந்த நேரத்தில் தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பொதுநல அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ கடந்த வந்து பெங்களூரில் நடந்த ஒரு கூட்டத்திலேயே வந்து அவங்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. வந்து தீஸ்தா சதல்வாத் ஆகட்டும், பரகல பிரபாகர், ஜிஎன் தேவி அப்படின்னு சொல்லி பெரிய மொழியியல் அறிஞர், இன்னும் பல பேர் சேர்ந்து நடத்தின அந்த பெங்களூரில் நடத்தின மீட்டிங்லையும் கூட தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க. ஏன் அந்த குற்றச்சாட்டை எழுப்புனாங்க? வெளிப்படையாக வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயங்கள் எடுக்கலை. இந்த வெறுப்பு பிரதமர் வந்து வெறுப்பு பேச்சு பேசிட்டு இருக்கிறதுனால அது வெறுப்பு பேச்சா இல்லை. தேர்தலில் வாக்களிப்பதற்கு சிறுபான்மை மக்கள் வரும் பொழுது அவங்கள வாக்களிக்க விடாமல் தடுக்கிறாங்க. தேர்தல் சாவடிகளில் வந்து ஓட்டு போட்டால் ஒரு சின்ன பையன் வந்து ஒரே தரம் ஓட்டு போட்டுட்டு இதுதான் அப்படின்னு வந்து இது வீடியோ எடுத்து இது பண்ணுறாரு. இந்த அளவுக்கு வந்து அக்கறையின்மையோட இது என்ன சொல்கிறது, இது அபத்தமாக ஒரு தேர்தலை இந்த தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதன் மீது சந்தேகம் எழுமை இல்லாதா? இதில் வேற வாக்குப்பதிவு விவரங்களில் இவ்வளவு குளறுபடி. நீங்கள் வாக்குப்பதிவு விவரங்களை முறையாக வெளியிடுங்க, எல்லா 17C ஃபார்மையும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தகவலை பதிவேற்றுங்க, அதன் அடிப்படையில் ஒரு உண்மையான தகவல் விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ இதில் ஏதோ சதி நடக்குது, இதெல்லாம் வெளியிட்டோம்னா தீய சக்திகள் பயன்படுத்தி கொள்ளும், இல்லை வந்து எங்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்த விளையிறாங்க அப்படின்னு பேசுகிற பேச்செல்லாம் தேர்தல் ஆணையம் இப்போ ஏற்கனவே சிபிஐயும் இடியும் வந்து மோடிக்கு வந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம் உட்பட பல நேரங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் உரிய நேரத்தில் நீதியை வழங்காமல் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து இந்த வாக்குப்பதிவு விவர வெளியீட்டிலும் அப்படியான ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு எதிராக தான் இந்த சிவில் சர்வீஸில் சிவில் சர்வன்ஸாக ஏற்கனவே வேலை செய்தவர்கள், இவங்க வந்து ஏதோ சாதாரண மக்கள் சொன்னால் உங்களுக்கு விவரம் தெரியலன்னு சொல்கிறாங்க. விவரம், இந்த தேர்தல் பணிகளில் பலகாலம் பணியாற்றியவர்கள், அரசு பணிகளில் ஆட்சி பணிகளில் பணியாற்றியவர்கள் இன்று வெளிப்படையாக வந்து இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அறிகுறி வந்து இவங்க சொன்னது, அறிக்கை வெளியிட்டது, பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டது, இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவார் அல்லது இவங்கெல்லாம் தீர்த்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலும் இந்த நாட்டு மக்களின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையால் தான் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த தேர்தலை, மக்களின் ஓட்டை பாஜக திருடி கொண்டிருக்கிறது. இது குறித்து மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இதற்கு எதிராக நாம் நாளைக்கு களத்தில் இறங்கி போராட வேண்டிய நிலைமை உருவாகும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இத்தகைய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்று எனக்கு தோன்றுகிறது. இதுவரைக்கும் நம்ம வந்து பாரதிய ஜனதாவை பாசிஸ்டுகளை எதிர்த்து போராடி கொண்டிருந்தோம். ரொம்ப மோசமான இந்துத்துவ பாசிச கட்சியான, எந்த பழிபாவத்திற்கும் அஞ்சாத, பொய் கூறுவதற்கு அஞ்சாத,
ஒரு கட்சியை எதிர்த்து போராடிக்கணும், எத்தகைய மோசடி வேலைகளையும் கலவரங்களையும் செய்ய அஞ்சாத ஒரு கட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருந்தோம், சங்கப்பரிவார அமைப்புகளை எதிர்த்து போராடி கொண்டிருந்தோம். இன்று அவர்களுக்கு கையாளாகவே மாறிவிட்ட தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த நாட்டினுடைய 102 அதிகாரிகள், சிவில் சர்வன்ட்ஸ் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தலினுடைய முடிவுகள் நியாயமா இருக்கா இல்லையா அப்படின்றத. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.